وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே, மாதாந்தம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லோரையுமே மார்க்க விளக்க வகுப்பு என்கிற அந்த வகுப்பினூடாக இந்த ஜூம் வாயிலாக ஒன்று சேர்க்கிறார். முதற்கண் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி செலுத்திய பின்னால், கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் இந்த ஒன்று கூடுதன் பின்னால நானும் நீங்களும் இந்த சூம் வாயிலாக சேர்ந்ததன் பின்னால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்விலும் இல்மிலும் அறிவிலும் பரக்கத் செய்ய வேண்டும் என்கிற இனிய பிரார்த்தனையோட, கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நமக்கு தெரியும் இந்த மதீனாவிலே அமைந்திருக்கிற இந்த தமிழ் தஅவா ஒன்றியத்தினூடாக இந்த வருடத்துக்கான தலைப்பை பொறுத்த மட்டில் தொழுகை சார்ந்த ஒரு தலைப்பாக இருக்கிறது. சென்ற வகுப்பிலே தொழுகையின் முக்கியத்துவம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை எந்த அளவுக்கு தொழுகை எந்த அளவுக்கு வலியுறுத்தி இருக்கிறது, தொழுகை விடுகிற பொழுது எந்த அளவிற்கு தீன்மை ஏற்படுகிறது, ஒரு மனிதன் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் தொழுகை எந்த அளவிற்கு அவனிடத்திலே தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்கிற செய்தி எல்லாம் நம்ம சென்ற வகுப்பில பார்த்திருந்தோம். அந்த அடிப்படையில இந்த வகுப்பில நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா, நபி வழியில் தொழுகை, அதாவது இந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்த கண்ணியம் வாய்ந்த ஒரு அற்புதமான வணக்கத்தை நான் விரும்பியதை போல அல்லது நீங்கள் விரும்பிய போல யாருக்கும் என்ன செய்ய முடியாது. அதனால்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகின்ற பொழுது, உலகத்துல வாழ்கின்ற பொழுது சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்த மிக முக்கியமான செய்தி, மிக முக்கியமான ஒரு வழிகாட்டுதல் என்று கேட்டா, சல்லு, நீங்கள் மக்களை சஹாபாக்களை பார்த்து சொல்லிக் கொடுத்தாங்க, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நீங்கள் தொழுகிற பொழுது எப்படி என்னை கண்டீர்களோ, நான் எப்படி உங்களுக்கு தொழுகை சொல்லி தந்திருக்கிறேனோ, தொழுகை எப்படி என்னை பார்த்தீர்களோ அந்த மாதிரி நீங்கள் தொழுகை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு போதனையாக சொல்லிக் கொடுத்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? உலகத்துல வாழ்கிற பொழுது வணக்கத்தை பொறுத்த மட்டில் எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் கூட நானும் நீங்களும் நினைக்கிற மாதிரி அந்த வணக்கத்தை செய்ய முடியாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே வாழ்கிற பொழுது எல்லா வகையான வணக்கத்துக்கும் இவ்வாறுதான் செய்ய வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையான அம்சத்தை அல்லாஹுடைய தூதர் சொல்லிக் கொடுத்து இருக்கிறார்கள். அப்படி தொழுகையிலும் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஏன்னு கேட்டா, ஏன் இதை பேச வேண்டிய முக்கியத்துவம் என்ன, ஏன் இப்படி நாம் புரிந்து கொள்ளணும் என்று கேட்டா, இன்னைக்கு நம்ம எல்லோருமே ஒரே மாதிரி தொழுகிறோமா? நம்ம பள்ளிக்கு இப்ப நம்முடைய இலங்கையாக இருக்கலாம் அல்லது இந்தியாவாக இருக்கலாம், இந்த மாதிரி நாடுகள்ல நம்ம எல்லா பல்லாயிரக்கணக்கான பள்ளிகள் இருக்கிறது. எல்லா பள்ளிகளுமே ஒரே மாதிரி தொழுகிறார்களா? தக்பீரை ஒரே மாதிரி கட்டுகிறார்களா? தொழுகையில செய்ய வேண்டிய வணக்கங்களை வழிபாடுகளை ஒரே மாதிரி செய்கிறார்களா என்று கேட்டா, நிறைய பேர் என்ன செய்யறோம், வித்தியாசப்படுகிறத பார்க்கிறோம். ஆனா அல்லாஹுடைய தூதர் சொல்லுகின்ற பொழுது, நான் தொழுகையில உங்களுக்கு எப்படி தொழுகையை நாங்க சொல்லி தந்திருக்கிறோமோ, எப்படி என்னை தொழுகையிலே பார்த்தீர்களோ அந்த மாதிரி தொழுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு பாடமாக சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனா என்ன நடக்கிறதுன்னு கேட்டா, நம்முடைய பள்ளிகள்ல, நம்ம போற பள்ளிகள்ல மக்கள் தொழுகையில பல்வேறுபட்ட பிரிவுகளாக பல்வேறுபட்ட ரீதியில ஆளுக்கு ஒரு மாதிரி செய்யக்கூடிய ஒரு வணக்கத்தை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, தொழுகையை பொறுத்த மட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி கடமையாக்குகிறார், இந்த தொழுகை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கிருந்து பெற்றுக்கொண்டான்னு கேட்டா, அல்லாஹ் நமக்கு தெரியும். அதாவது அல்லாஹுடைய தூதர் அந்த இஸ்ரா மிஅராஜ் என்கிற ஒரு பயணத்தின் மூலமாக, அந்த பயணத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரிசிக்கு எடுத்து, அல்லாஹுடைய தூதரை அரிசிக்கு எடுத்து 7 வானங்களையும் தாண்டி அந்த இடத்திலே வைத்து அல்லாஹுடைய தூதருக்கு தொழுகை 50 வேளை தொழுகையாக ஒரு நாளைக்கு 50 வேளை தொழ வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையாக போடுகிறார். இந்த சந்தர்ப்பத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றார் என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி உன்னுடைய சமூகம் இருக்கிறார்களே, உங்களுடைய சமூகம் இந்த மாதிரி தொழுவதற்கு கஷ்டப்படுவார்கள், 50 வேளை என்பது ஒரு சாதாரண விஷயமாக தொழ முடியாது என்று கடைசியில் 5 தொழுகையாக ஒரு நாளைக்கு 5 வேளை தொழ வேண்டும் என்று
அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தூதருக்கு ஒரு பரிசாக ஒரு கிஃப்டாக கொடுக்குறாங்க. பாருங்க, இன்னைக்கு எத்தனையோ பேர் என்ன நினைக்கிறோம்னு கேட்டா, நம்ம தொழில் ரீதியாக இருக்கிற மனிதர்கள் அல்லது வேற வேற வேலை நிமித்த உலக காரியங்கள் மூலமாக தொழுகையில பொடுபோக்கான மனிதனாக இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்துக்கு கொடுத்த, இந்த சமூகத்துக்கு வழங்கிய அற்புதமான ஒரு நிஅமத், ஒரு நன்கொடை, ஒரு அருட்கொடை என்னன்னு கேட்டா, கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, அதுதான் தொழுகை. ஒரு மனிதன் சொர்க்கம் போகணும் என்று கேட்டா, நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடும் என்று கேட்டா, அவனுடைய வாழ்க்கையில விடக்கூடாத ஒரு விஷயம். உலகத்துல இன்னைக்கு நம்ம நிம்மதி எங்கெல்லாம் தேடுறோம். நிம்மதியை தேடுவதுல நம்ம எவ்வளவு உலகத்துடைய நிம்மதியை எங்கெல்லாம் தேடுகிறோம். ஆனால் ஃபஜ்ருடைய தொழுகையில இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, ஆக புரிந்து கொள்ளுங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துல வாழ்கிற பொழுது தொழுகை நமக்கு எவ்வாறு சொல்லி தந்தார்களோ, எவ்வாறு கற்றுத்தந்தார்களோ, அப்படி தொழுவதில்தான் மன நிம்மதி இருக்கிறது. முழுமையான பயனை பெற முடியும் என்று கேட்டா, நாளை மறுமையில வருகிற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சிலருடைய தொழுகை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திரும்ப அப்படியே கொடுத்து விடுகிறான். அந்த தொழுகையில எந்த ஒன்றுமே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன மாதிரியான வழிபாடுகளை வணக்கங்களை சொல்லி கொடுத்தார்களோ, என்ன மாதிரியான நிபந்தனைகளை தொழுகைக்கு சொல்லி கொடுத்தார்களோ, அப்படி இல்லாத ஒரு எல்லா மக்கள் எல்லாம் தொழுகிறார்களே, அதற்காக தொழுகிற மனிதர்கள் இன்றைக்கு பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, உலக வாழ்க்கையில மனிதனுடைய நிம்மதி, மறுமையுடைய வெற்றி, இப்படி மனிதனுடைய அந்த வாழ்க்கையுடைய சாராம்சமே என்னன்னு கேட்டா, நம்ம அல்லாஹுக்கு வணக்கத்தை செலுத்துவது, அல்லாஹுக்காக தன்னை அடியான் என்கிறத நிரூபிப்பதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி என்ன தெரியுமா? இந்த தொழுகை என்பதை நம்ம எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல வாழ்கிற நேரம் எப்படி சஹாபாக்களுக்கு தொழுகை சொல்லிக் கொடுத்தார்கள் என்கிற ஒரு சில அடிப்படைகளை இன்றைய வகுப்பிலே நம்ம பார்க்க இருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தந்த மிக பிரதான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, தொழுகையை பொறுத்த மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா இக்பலுல்லாஹு ஸலாத்த, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையை ஏற்றுக்கொள்ள மாட்டான் பிகைரி துஹூர், சுத்தம் இருக்கிறதே, சுத்தம் இல்லாம ஒரு பொழுதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். தொழுகை என்கிற அந்த பகுதி, தொழுகை என்று நம்ம சிந்தனை வந்து விட்டா, நம்ம எல்லோருமே செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான பகுதி என்னன்னு கேட்டா, முதலாவது நம்ம சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், உது செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிற பொழுது சூரத்துல் மாஇதாவிலே 6வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு தெளிவான வசனத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசம் கொண்ட விசுவாசிகளே, இதா கும்தும் இல ஸலாத்தி, நீங்கள் தொழுகைக்காக எழுந்தால் ஃபக்ஸிலு உஜூஹக்கும் வஅய்தியக்கும், உங்களுடைய கைகளையும் முகங்களையும் கழுவிக் கொள்ளுங்கள். கையை கழுவ பொறுத்த மட்டும் இலல் மராஃபி, உங்களுடைய முழங்கை வரைக்கும் கழுவிக் கொள்ளுங்கள். வம்சஹு பிருஊசிக்கும் வர்ஜுலக்கும், உங்களுடைய கால்களையும் அதே உங்களுடைய தலையை மசீது செய்து கொள்ளுங்கள். கண்டைக்கால் வரைக்கும் உங்களுடைய காலை கழுவிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே யாரெல்லாம் தொழுகைக்காக தயாராகிறார்களோ, தொழுகைக்காக தொழ வேண்டும் என்று எழும்புகிறார்களோ, அப்படியான மக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையாக ஒரு இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறார். அதாவது இதுதான் உது என்கிற உதுவுடைய அடிப்படையான முகத்தை கழுவுறது, அதே நேரம் கையை கழுகிறது, தலைக்கு மசூது செய்யறது, கால் கழுவுறது. நம்ம உலமாக்கள் சொல்லுகிற பொழுது தொழுகையுடைய சருத்தாக நிபந்தனையாக இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி காட்டுறாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்ம தொழுகைக்காக எழுந்துட்டோம், தொழுகை என்கிற அந்த வணக்கத்துக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி, மிக முக்கியமான இன்னும் ஒரு வணக்கம் என்னன்னு கேட்டா, இந்த உதுவை சரியாக செய்து கொள்ள வேண்டும். உது செய்யறதை நம்ம பொறுத்த மட்டும் இன்றைக்கு ஆளுக்கு ஆள் மாறி நம்ம சில உதுவை பொறுத்த மட்டும் ஏற்கனவே இந்த உது சம்பந்தமான சில பாடங்கள் நாம் வைத்திருந்தோம். அந்த உதுவை பொறுத்த மட்டும் சில பேரு நம்ம ஏனோதானம் என்று பழகி இருக்கும். இந்த மாதிரி தான் உது செய்ய வேண்டும் என்கிற நம்முடைய சிந்தனை பதிவு பண்ணி இருக்கிறது. அப்படியே போறது, அந்த மாதிரி முகத்தை கழுவிட்டு வாரோம். ஆனா அதற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் ஏன்னு கேட்டா, உதுவை பொறுத்த மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு மட்டுமான சிறப்பை இஸ்லாம் வழங்கி இருக்கிறது. உதுவை நம்ம சரியா செஞ்சிட்டோம்னு கேட்டா, அதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆழமான நன்மைகள் நமக்கு தர இருக்கிறார். அந்த உதுவை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். உதுவை சரியான முறையில, சரியான அந்த இஸ்லாம் நமக்கு எந்த மாதிரி உதுவை செய்ய வேண்டும் என்று கட்டளை இட்டு இருக்கிறதோ,
அந்த அடிப்படையிலே உது என்கிற அந்த வணக்கத்தை சரியா செய்த பின்னால தொழுகை என்கிற அந்த அந்த சப்ஜெக்ட் அந்த பகுதிக்குள்ள நம்ம போக வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, தொழுகையை பொறுத்த மட்டும் இப்போ உது செய்த பின்னால நமக்கு தொழுகை என்று வந்து விட்டா கண்டிப்பாக எல்லாருமே உது செய்ய வேண்டும். உது இல்லாம அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ள மாட்டான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அதே நேரத்துல இன்னும் ஒரு பிரதான செய்தி என்னன்னு கேட்டா, தொழுகையை பொறுத்த மட்டும் நம்ம நினைச்ச நேரம் தொழ முடியாது. இஸ்லாத்தை பொறுத்த மட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிற பொழுது, இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாப மவ்கூதா. இப்போ ஒரு மனிதனை பொறுத்த மட்டும் நான் எந்த நேரத்தில் நினைக்கிறேனோ அந்த நேரத்துல தொழ முடியாது, அல்லது மக்கள் எந்த நேரத்துல நினைக்கிறார்களோ அந்த மாதிரி நேரத்துல அந்த மாதிரி தொழ முடியாது. ஏன்னு கேட்டா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்களுக்கு கட்டளையாக சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டா, தொழுகையை பொறுத்த மட்டும் மூமின்கள் மீது நேரம் குறிப்பிடப்பட்டதாக இருக்கிறது, அந்தந்த நேரங்கள் இருக்கிறது. உதாரணமாக 5 வேளை தொழுகை அப்படின்னு கேட்டா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்தந்த மாதிரி நேரத்துல தான் நீங்க இந்த தொழுகையை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும், இந்த நேரத்தை நீங்கள் விடுகிற பொழுது அந்த தொழுகை உங்களுக்கு பாழாகிறது, அந்த நேரத்தை நீங்கள் தவற விடுகிறீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அதே நேரத்துல இந்த தொழுகை யாருக்கு விடலாம் அப்படின்னு கேட்டா, யாருக்குமே விட முடியாது. ஏன்னு கேட்டா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற சந்தர்ப்பத்துல கூட அவர் போராடி ஒரு வணக்கம் என்ன தெரியுமா, தொழுகை தோழர்களே. ஏன்னு கேட்டா நமக்கு தெரியும், அதாவது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பதற்கு 4 அல்லது 5 நாளைக்கு முன்னால கடுமையான ஒரு காய்ச்சலிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார். எந்த அளவுக்கு காய்ச்சல் கேட்டா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து தலையில வச்சு பாக்குற நேரம் அவருடைய மேல் சூடாக இருக்கிறது. அந்த எந்த அளவுக்கு அந்த சூட்டுடைய உச்சகட்டம், அவருடைய சூட்டுடைய அளவு எந்த அளவுக்கு போகும்னு கேட்டா, அல்லாஹுடைய தூதர் மயங்கி விடுகிறார்கள். இப்படி 4 அல்லது 5 முறை மயங்கி விழுந்த பின்னால கூட அல்லாஹுடைய தூதர் ஒவ்வொரு முறையும் கேட்ட விஷயம் என்ன தெரியுமா, தோழர்கள் தொழுது விட்டார்களா, தோழர்கள் தொழுகையை நிலைநாட்டி விட்டார்களா என்று அல்லாஹுடைய தூதர் கேட்கிறாங்க. ஏன்னு கேட்டா, அந்த தொழுகையுடைய ஆழமான அந்த பகுதி அல்லாஹுடைய தூதர் விளங்கி வைத்திருந்தார்கள். தொழுகையுடைய அந்த முக்கியத்துவத்தை சொல்லுகிற பொழுது அல்லாஹுடைய தூதர் அந்த அளவிற்கு சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, தொழுகை யாருக்குமே விட முடியாது. அந்த வீட்டுக்கு ஒரு ஆழமான ஒரு வணக்கம், என்ன நோயாளியாக இருக்கலாம் அல்லது பயணியாக இருக்கலாம், இப்படி யாராக இருந்தாலும் தொழுகை நாம சரியாக தொழுவதற்கு நமக்கு அதுல கவனம் செலுத்த வேண்டும். அதனால இப்போ ஒருவேளை துஹருடைய தொழுகை நம்ம விட்டுட்டோம்னு கேட்டா, அதற்கு பலியீடாக நம்ம பயணியாக இருந்தா பின்னுக்கால வரும். அதாவது ஜம்மு செய்வது எப்படி, கசரு செய்வது என்கிற அந்த அதோடைய சட்டம் எல்லாம் பின்னுக்கு நம்முடைய அந்த தலைப்பில போடப்பட்டிருக்கிறது. அப்ப தொழுகை சந்தர்ப்பம் கிடையாது, விடுவதற்கு யாருக்குமே முடியாது என்கிற ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அப்ப அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுகிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிற பொழுது தொழுகை என்பது ஒரு முஃமின் மீது நேரம் குறிப்பிடப்பட்டதாக இருக்கிறது. நாங்க பார்க்கலாம், முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில 1075வது செய்தியாக அல்லாஹுடைய தூதர் ஒரு செய்தியை சொல்லிக் கொடுக்குறாங்க. என்ன செய்தி அப்படின்னு கேட்டா, தொழுகையுடைய நேரத்தை அல்லாஹுடைய தூதர் சொல்லிக் கொடுக்குறாங்க. எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு கேட்டா, நாங்க பார்க்கலாம், ஃபஜ்ருடைய தொழுகை அது எப்ப ஆரம்பிக்கிறது எப்ப முடிகிறது அப்படின்னு கேட்டா, வைகரை அந்த காலை பொழுது, அதாவது தஹஜ்ஜுடைய நேரம், அந்த மாதிரி அந்த நேரத்துல ஆரம்பிச்சு சூரியன் உதிச்ச உடனே என்ன செய்யணும்னு கேட்டா, உதிச்சதுக்கு பின்னால் நமக்கு என்ன செய்ய முடியாது, சுபஹுடைய தொழுகையை தொழ முடியாது. யாராவது தொழுவதா இருந்தா என்ன செய்ய வேண்டும், அதுக்கு முன்னால எழுந்து சூரியன், அதாவது உதயம் இருக்கிறதே, உதயத்துக்கு முன்னால நம்ம எழுந்து அந்த வணக்கத்தை நிறைவேற்றி விட வேண்டும் என்கிற செய்தி அல்லாஹுடைய தூதர் சொல்லி கொடுக்குறாங்க. அதே நேரத்துல அதை தொடர்ந்து அல்லாஹுடைய தூதர் அந்த முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில 1075வது செய்தியிலேயே துஹருடைய தொழுகை அதனுடைய அந்த காலவரை அதனுடைய நேரம் என்ன, எப்ப அந்த தொழுகையை நம்ம தொழணும்னு கேட்டா, அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிற பொழுது சூரியன் நடு உச்சில இருந்து கொஞ்சம் சாய வேண்டும், நடு உச்சில இருந்து சாஞ்சதுக்கு பின்னால அப்பதான் அந்த துஹருடைய தொழுகை அந்த நேரம் ஸ்டார்ட், அப்பதான் ஆரம்பிக்கிறது. அப்ப எது வரைக்கும் அந்த நேரம், அந்த இறுதி நேரம் என்ன, எப்போ நம்ம கடைசியா துஹருடைய தொழுகை நிலைநாட்டலாம் நிறைவேற்றலாம் அப்படின்னு கேட்டா, அல்லாஹுடைய தூதர் சொல்லி கொடுக்குறாங்க, ஒரு மனிதனுடைய நிழல் அவனுடைய அந்த அளவிற்கு வரும் வரைக்கும், அதாவது நம்ம நின்று கேட்டா, அல்லது ஒரு கம்பை நாட்டிட்டோம், நிலத்துல நட்டினோம்னு கேட்டா அதே அளவிற்கு வரணும். அப்படி வந்துட்டான்னு கேட்டா
அதுக்கு பின்னால் நம்ம துஹருடைய தொழுகை நம்ம தொழ முடியாது. அதற்கு முன்னால தொழணும். சூரியன் அடுத்து நடுவு உச்சியில இருந்து சாஞ்சதுல இருந்து அந்த மாதிரி அந்த நிழலை வச்சு நம்ம நடந்து போற நேரம் சில நேரம் நம்ம நிழல் அதே அளவுக்கு இருக்கும். அப்படி இருந்து கேட்டா அதுக்கு பின்னால் அதான் கடைசி நேரம். அந்த நிழல் அந்த அளவை விட்டு கூடினாலோ குறைஞ்சாலும் செய்ய முடியாது, தொழ முடியாது என்கிற செய்தியை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர் அசருடைய தொழுகை அதனுடைய நேரம் என்ன என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லிக் கொடுக்கிற பொழுது மிக முக்கியமான செய்தியை சொன்னார்கள். அசருடைய தொழுகை அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிற பொழுது திருமதி என்கிற நபிமொழி தொகுப்பில 138வது இலக்க செய்தியாக நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு தொழுவிச்சார்கள். தொழுவிக்கிற பொழுது எப்படி தெரியுமா தொழுவித்திருக்கிறார்கள்? தொழுவிக்கிற நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அசருடைய தொழுகை அந்த நிழல் இருக்கிறதே, ஒரு மனிதன் நிக்கிற நேரம் அதே அளவுக்கு வந்தா அப்ப அந்த நேரத்துல இருந்து எனக்கு அந்த நேரம் ஆரம்பிச்சத உடனே அசருடைய தொழுகை எனக்கு தொழுவித்தார்கள் என்கிற செய்தி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருமதி என்கிற நபி தொகுப்பில என்கிற செய்தி நாம் பார்க்கலாம். ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, ஒரு தொழுகையுடைய இறுதி நேரம் இருக்கிறதே, லுஹருடைய இறுதி நேரம் என்னன்னு கேட்டா அசர் தொழுகையுடைய ஆரம்ப நேரம். அப்ப அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மாதிரி ஒரு மனிதர் நிக்கிற பொழுது அவருடைய அதே அளவிற்கு நிழல் என்று கேட்டா அதுதான் லுஹருடைய இறுதி நேரம். அதே நேரத்துல அசருடைய ஆரம்ப நேரமாகவும் அதுதான் இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் இதுல இருந்து நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அப்போ அசர் எந்த அளவுக்கு நம்ம தொழலாம், எந்த அளவுக்கு அதனுடைய இது இருக்கிறது என்று கேட்டா அது சூரியன் மறைவதற்கு முன்னால, சூரியன் மறைந்த அந்த அந்த ஒரு நம்ம சில நேரம் மாலையான நேரத்துல பார்க்கிற நேரம் ஒரு சூரியனுடைய மறைப்பு பகுதி இருக்கிறதே, அந்த நேரத்துக்கு முன்னால நம்ம தொழுகையுடைய அந்த அசர் தொழுகையை முடித்துக் கொள்ள வேண்டும். சூரியன் மறைஞ்ச உடனே என்ன நடக்கும்னு கேட்டா சூரியன் மறைஞ்சதுல இருந்து மகரிபுடைய தொழுகை ஆரம்பமாகிவிடும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது சூரியன் மறைஞ்சதுல இருந்து சூரியன் மறைஞ்சவுடன் என்ன நடக்கும்னு கேட்டா வானங்கள்ல சில நேரம் அந்த சிவப்பு கலராக இருக்கும், செவ்வானம் என்று சொல்லுவாரு சில நேரம். அப்படி அந்த செங்கலர் இருக்கிற வரைக்கும் என்ன செய்யலாம், மகரிபுடைய தொழுகை நிலைநாட்டலாம். அப்படி அந்த நேரம் மாறிட்டா அந்த நேரம் சென்று கேட்டா இஷாவுடைய தொழுகை ஆரம்பமாகிறது. அப்படி செவ்வானம் அந்த வானம் சூரியன் மறைந்து வானத்திலே சிவப்பு கலராக இந்த செவ்வானம் வந்து கொண்டிருக்கிறது. அப்படியா நேரத்துல இஷாவுடைய தொழுகை நிலைநாட்ட வேண்டும். அப்படி ஆரம்பிக்கிற பொழுது இஷாவுடைய கடைசி நேரம் என்ன தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் இரண்டு ஹதீஸை சொல்லி இருக்கிறாங்க. முதலாவது ஹதீஸ் என்னன்னு கேட்டா, அதாவது இரவை 3ஆக பிரித்து அதுல ஒரு பகுதிக்கு முன்னால் நீங்க தொழுது கொள்ளுங்கள். இன்னும் ஒரு செய்தியில நடுநிசி, அதாவது இரவுல அரவாசி பகுதி வரைக்கும் என்ன செய்யலாம், ஒரு மனிதனுக்கு இஷாவுடைய தொழுகை நிலைநாட்டலாம் என்று இஸ்லாத்தை பொறுத்த மட்டும் அல்லாஹுடைய தூதர் உலகத்துல வாழ்கிற நேரம் தொழுகை இந்த மாதிரி நேரத்துல நீங்கள் நிலைநாட்ட வேண்டும். தொழுகை என்பது ஒரு முஃமின் மீது, ஒரு அடியான் மீது நேரம் வரையறுக்கப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது என்கிற செய்தி அல்லாஹுடைய தூதர் அந்த மக்களுக்கு பாடமாக சொல்லிக் கொடுத்தார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, தொழுகையை அந்த உரிய நேரத்துல பேணக்கூடிய மக்களாக நம்ம மாற வேண்டும். அதே நேரத்துல கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, ஒரு மனிதன் ஆரம்பித்து விட்டான், தொழுகைன்னு வந்து விட்டா மிக முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா அதான் கேட்கணும், அல்லது நாங்க அதான சொல்லணும். பாங்க என்று சொல்லுவோமே, அந்த அதானை அல்லது நம்ம கேட்க வேண்டும். அல்லது நம்ம கேட்கல, ஒரு வேற பயணமாக இருக்கிறோம், ஒரு ஒரு பள்ளி இல்லாத இடத்துக்கு போய்த்தோம் அப்படின்னு கேட்டா நம்ம அதான சொல்ல வேண்டும். அப்படி அதான் என்பது மிக முக்கியமான ஒரு செய்தி. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகைக்காக அதான் சொல்லப்படுகிற நேரம் என்ன நடக்கும்னு கேட்டா ஷைத்தான் விரண்டோடுகிறான். அந்த அதானுடைய சத்தத்தை கேட்க கூடாது என்று விரண்டோடுகிறான். அப்படி விரண்டோடுகிற ஷைத்தான் திரும்ப வருகிறான், அடியானை குழப்பதற்காக, அடியானை தொழுகையிலிருந்து புறக்கணிப்பதற்காக, அவனை வழிகெடுப்பதற்காக திரும்ப இக்காமத் சொல்லப்படுகிறதே, அந்த இக்காமத் சொல்ற நேரத்தில் என்ன செய்யறான்னு கேட்டா திரும்ப ஓடுறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம். அப்போ ஒரு தொழுகைக்கு மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, அப்ப அதான் இருக்க வேண்டும், அதுக்கு பின்னால் இக்காமத், தொழுகைக்கான அழைப்பு அதான் அதே நேரம் தொழுகைக்காக மக்களை ஒன்று சேர்க்கிறது, இக்காமத், 2 விஷயமும் இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இதற்கு பின்னால நம்ம பார்க்க வேண்டும் என்னன்னு கேட்டா
இதுக்கு பின்னால நம்ம தொழுகைக்கு வந்துட்டோம்னு கேட்டா அடுத்தது நம்ம நீயத்து வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு வணக்கமுமே என்ன நடக்காது கேட்டா நீயத்து இல்லாம என்ன செய்யாது, ஒரு பூர்ணமான வணக்கமாக நமக்கு இருக்காது. ஏன்னு கேட்டா நம்ம சில பேரு உதுவாக இருந்தாலும் கூட நீயத்து இருக்க வேண்டும். உது என்கிற அந்த நீயத்து இல்லாம நம்ம சில முகத்தை கழுவோம் கையை கழுவோம், இதெல்லாம் உது செய்யப்பட வேண்டிய எல்லாமே செய்கிறோம். ஆனா உது என்கிற நீயத்து இல்லைன்னு கேட்டா அதோடைய அந்த அந்த உதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதே மாதிரி நம்ம என்னதான் தொழுகக்கூடிய இமாம் இருந்தாலும் கூட நீயத் என்கிற அந்த இது இல்லைன்னு கேட்டா அது தொழுகையாக அங்கீகரிக்கப்பட மாட்டாது. ஏன்னு கேட்டா அல்லாஹுடைய தூதர் சொல்லி கொடுக்கிற பொழுது இன்னமல் அமால் பின்னியா, எல்லா அமல்களுமே என்ன என்ன நடக்குன்னு கேட்டா எண்ணங்களை பொறுத்துதான் இருக்கிறது. அப்போ ஒரு எண்ணமே இல்லாம ஒரு சிந்தனையே இல்லாம நம்ம அந்த மாதிரி வணக்கத்துல போனா அல்லாஹ்விடத்துல கூட அதனால்தான் அந்த முனாஃபிக்களை பொறுத்த மட்டும் என்ன செய்வாங்கன்னு கேட்டா அவர்கள் மக்களுக்கு என்ன செய்வார்கள், காண்பதற்காக வருவார்கள். அந்த அவருடைய தொழுகையில் எந்த பிரயோசனமும் கிடையாது. அல்லாஹ் எதிர்பார்த்து கூலி எதிர்பார்த்து நன்மை எதிர்பார்த்தவர்களாக இருக்க மாட்டார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இப்ப எண்ணத்தை சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும், நீயத்து வைக்க வேண்டும். இப்ப நீயத்தை நம்ம எப்படி வைக்கிறது அப்படின்னு கேட்டா அதுல சில முரண்பாடான கருத்து இருக்கிறது. அதுல தெளிவான ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து என்று கேட்டா உள்ளத்தால நீக்கிறது. அதனால்தான் அந்த நீயத்தை என்று சொல்கிறது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நம்ம தொழுகைக்காக போறோம் அப்படின்னு கேட்டா நீயத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது நீயத்தை வச்ச பின்னால தக்பீர் சொல்வது, தக்பீர் கட்டுவது. இந்த தக்பீர் கட்டுறதை பொறுத்த மட்டும் நம்ம பார்க்கிறோம், சில பேர் நெஞ்சில கட்டுவார்கள், சில பேர் நெஞ்சிக்கும் அந்த அந்த வயிற்றுக்கும் இடையில கட்டுவார்கள், சில பேர் வயிற்றில அந்த தக்பீரை கட்டி கொண்டிருப்பார்கள். இன்னும் சிலர் என்னன்னு கேட்டா தக்பீரை கட்டாம இருக்கிற சில பேரை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டி இருக்கிறார்கள். தக்பீர் எப்படி கட்டி இருக்கிறார்கள் கேட்டா 2 கைகளையும் தோல் புயங்கள் மற்றும் காதுகளுக்கு இடையே உயர்த்தி, அதாவது உள்ளங்கையை கிப்லாவை நோக்கி வைத்திருக்க வேண்டும். அதே நேரத்துல இன்னும் ஒரு பிரதான அம்சம் என்னன்னு கேட்டா கிப்லாவை நோக்கி நிற்க வேண்டும். இன்னைக்கு நம்ம நிறைய கிப்லாவை நோக்கி நிற்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். தொழுகையுடைய அம்சத்துல மிக முக்கியமான பகுதி என்னன்னு கேட்டா கிப்லாவை சரியாக பார்த்து இதன் அடிப்படை தன்னுடைய தொழுகை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்துல நம்ம சஃப்ல நிற்பது, சஃப்ல சீராக நிக்கணும். அப்படி சஃப்ல நம்ம அங்கிட்டு சஃப குலைச்சிட்டோம்னு கேட்டா, சஃப்ல சரியாக நிக்க இல்லை அப்படின்னு கேட்டா தொழுகையில சைத்தானுடைய ஊசலாட்டம் வந்துவிடும். நீங்க பாக்குறோம் என்னன்னு கேட்டா இந்த கால் வைக்கிறதுல சில பேர் நல்லா விரித்து வைத்திருப்பார்கள், சில பேர் 2 காலையும் முட்டு வைத்திருப்பார்கள். இதெல்லாம் என்னன்னு கேட்டா அந்த தொலை வரக்கூடிய மக்களையும் என்ன செய்கிறது, அது இடையூறாக அவர்களுக்கும் ஒரு இடைஞ்சலாக இந்த மாதிரி செயல் அமைந்து விடுகிறது. அப்ப காலை எந்த மாதிரி வைக்கணும்னு கேட்டா ஒரு சில பேர் கொளுத்திருப்பார்கள், சில பேர் ஒல்லியா இருப்பாங்க. அப்ப அவங்களுடைய பருமனுக்கு ஏன்னு கேட்டா அல்லாஹுடைய தூதர் இந்த மாதிரி தான் வைக்கணும் என்று இதுக்கு சொல்லவில்லை. அதனால இதுல ஒரு நடுநிலையான ஒரு அம்சத்தை நம்ம கடைபிடிக்க வேண்டும். இது சஃப்ல அந்த வரிசையில நிக்கிறவர்களுக்கு எந்த பாதிப்பும் வந்து விடக்கூடாது என்பதற்காக. அதே நேரம் தக்பீர் கட்டுறது ஏற்கனவே சொன்னதை போல இன்னைக்கு தக்பீர் எந்த அளவுக்கு இதுல ஹிலாஃப், அதாவது முரண்பாடு, இதுல சில உலமாக்கள் வேறுபட்ட கருத்துக்கள் சொன்னாலும் கூட அபூதாவுத் என்கிற நபி மொழி தொகுப்புல நாங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வலது கையினை இடது கைக்கு மேலால் வைத்து நெஞ்சில தக்பீர் கட்டினார்கள். அப்ப இதுதான் ஹதீஸ் சொல்லக்கூடியது. ஆனா சில உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இன்னும் சில பேர் எந்த அளவுக்கு போயிருக்கிறான்னு கேட்டா உற்ற அளவுக்கு இன்றைக்கு தக்பீர் என்கிற அந்த கட்டுறதா இல்லையா என்ற இருக்கிறார்கள். ஆனா தெளிவான ஹதீஸை பார்க்கிறோம், அல்லாஹுடைய தூதர் இந்த மாதிரி நெஞ்சில கை வைத்து இருக்கிறார்கள் என்கிற செய்தியை நாங்கள் அபூதாவுத் என்கிற நபி தொகுப்பில பார்க்கலாம். அதே நேரம் தொழுகையை ஆரம்பிச்ச பின்னால நம்ம பார்க்கிறோம் சில பேரு, அதாவது சில துவாக்கள் இருக்கிறது, என்னெல்லாம் ஓத வேண்டும் என்கிற செய்தி இன்ஷா அல்லாஹ் அதுக்கு தனியான ஒரு தலைப்பாக போடப்பட்டு இருக்கிறது. அந்த தலைப்பு பின்னால வரும். அதற்கு முன்னால எந்த பார்வை நம்ம சில பேர் வானத்தை நோக்கி பார்க்கிறது, சில பேர் கீழே பார்க்கிறது, இதெல்லாம் எந்த அளவுக்கு பாவம் என்று கேட்டா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்து இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அங்க பார்வை தொழுகைக்கு வந்து விட்ட பின்னால பார்வை அங்கிட்டு இங்கிட்டு பார்க்கிறார்களே, எந்த அளவுக்கு எச்சரித்தார்கள் கேட்டா அவர்களுடைய பார்வையை அல்லாஹ் எடுத்துவிடக் கூடாதா, அந்த அளவிற்கு பார்வையை அங்கிட்டு இருந்து செலுத்தக்கூடாது. கிப்லாவை நோக்கி, அதாவது தன்னுடைய பார்வை சுஜூத் இந்த ருக்கு செய்கிற நேரம் எங்க அந்த இடத்தை நாம பார்க்கிறோமோ அந்த இடத்தை பார்க்க வேண்டும் என்கிற செய்தியை நாங்க பார்க்கலாம்.
அதே நேரம் தக்பீர் கட்டிட்டோம். தக்பீர் கட்டிய பின்னால ஃபாத்திஹாவோட சேர்த்து இன்னும் ஒரு சூரா, இந்த மாதிரி அதுக்காறுகள் சூறாக்கள் எல்லாம் என்ன செய்யும்னு கேட்டா இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில சொல்லப்படும். அதற்கு முன்னால ருக்கு செய்வோம். அதுக்கு பின்னால ருக்குவை பொறுத்த மட்டும் இன்றைக்கு ருக்குவுல கூட அதை சில பேர் முதுவ கோணலாக வைத்திருக்கிறோம். சில பேர் அந்த கெண்டைக்காண்டு சொல்வார்களே, அது கிட்ட அளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு நம்ம என்ன செய்திருக்கிறோம், சில பிழைகளை விடுகிறோம். எனவே அல்லாஹுடைய தூதர் இஸ்லாம் நோக்க சொல்லுகின்ற அந்த வழிமுறை என்னன்னு கேட்டா, 2 கைகளையும் முழங்கால் வரைக்கும் பிடிக்கணும். பிடிப்பதோட தன்னுடைய முதுகு பகுதி இருக்கிறதே அதை சரிசமமாக வைத்துக் கொள்வது. சில பேர் அதை கொஞ்சம் மொசித்திருப்பார்கள், பணிந்திருப்பார்கள். சில பேர் தொழுகையில என்ன கொண்டு கேட்டா சோம்பேறியாக இருக்கிறாரு. இந்த ருக்குல பாக்குற நேரம் இவர் சோம்பாரியாகத்தான் தொழுது கொண்டிருக்கிறார் என்கிற செய்தி நமக்கு விளங்கும். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இறுதி தொழுகையுடைய நம்ம தக்பீர் கற்றிய உது செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து கடைசி தக்பீர் சொல்லுவோமே, அந்த அளவு அது சலாம் கொடுப்போமே, கடைசி முழுகின்ற வரைக்கும் நல்ல எண்ணத்தோட ஆரோக்கியமான உள்ளத்தோட இருக்க வேண்டும். ஏன்னு கேட்டா இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனைய தொழுகை அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்து அதை விளங்கி இருந்தாலும் சில பேர் பிழையாக விடுறோம். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, தொழுகைக்கு வந்த பிறகுதான் சில பேருக்கு உலகத்துடைய சிந்தனை வருகிறது, சில பேருக்கு கடன் கொடுக்க வேண்டும் என்கிற சிந்தனை வருகிறது, குடும்பத்தை பற்றி கவலை வருகிறது, எக்ஸாமை பற்றி படிக்க வேண்டும் என்கிற சிந்தனை. இப்படி எல்லாம் என்ன நடக்கும் கேட்டா ஏன்னு கேட்டா அல்லாஹ்வை பற்றி அந்த ஹுசு உள்ளத்தோட நம்ம பள்ளிக்கு வரவில்லை. நம்ம இன்றைக்கு நம்மள்ட்ட இருக்கிற அந்த வளங்கள், அதாவது இன்டர்நெட், அதே போல மத்த உலக காரியங்கள் எல்லாம் நம்மை பராக்காக்கி அல்லாஹுடைய தூதர் எந்த அளவுக்கு தொழுகை நமக்கு சொல்லி தந்தார்களோ அதை விட்டு நம்மை தூரமாக்கி இருக்கிற செய்தியை பார்க்கிறோம். என்னதான் நம்ம படிச்சாலும் என்னதான் நம்ம விளங்கினாலும் இந்த மாதிரி உள்ளச்சத்தோட நம்ம பள்ளிக்கு வரல அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக இதெல்லாம் எங்களுக்கு எந்த பிரயோசனமும் அளிக்காது என்கிற செய்தியை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ருக்குவுடைய அந்த சரியான வடிவம் எப்படி ருக்கு செய்ய வேண்டும் என்கிறத நம்ம இதுல இருந்து புரிந்து கொள்ள, அந்த மாதிரி இந்த போட்டோல இருக்கிற மாதிரி நம்ம செய்ய வேண்டும். அதே நேரத்துல சுஜூத், ருக்குவுக்கு பின்னால் நம்ம எழுந்து சுஜூதுக்கு போறது, ருக்குல என்ன ஓதுறது, அது நிலையில என்ன ஓதுறது, சுஜூதுல என்ன, இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அதுக்காறு ஸலா தொழுகையில ஓதப்பட வேண்டிய துஆக்கள், தொழுகைக்கு பின்னால் என்ன ஓதுறது என்கிற செய்தி எல்லாம் தொடராக இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில வரும். அதே நேரத்துல இப்ப சுஜூதை பொறுத்த மட்டும் இன்னைக்கு அதாவது சுஜூத் செய்யறது என்னன்னு கேட்டா, அதுல கூட நம்ம பல மக்களும் பல விதமாக செய்கிறார்கள். எந்த அளவுக்குன்னு கேட்டா, சுஜூதுக்கு போற நேரம் கால் ரெண்டையும் ஒரு பிரித்து வைத்திருப்பார்கள். எந்த அளவுக்கு கொண்டு கேட்டா, அந்த கால் ரெண்டையும் பிரிச்சு அந்த கால் 2 இடைக்களால ஆக்களை பின்னுக்கு ஒரு ஆக்களை பாக்குறது. சின்ன பிள்ளையில இருந்து பழக்கப்பட்ட பழக்கம் இன்னைக்கு பெரிய ஆளாகிய பின்னால மந்தமா அந்த செயலோட தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஈமான் இன்னும் எங்களிடத்துல பூர்ணமாக வந்து அடையவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 7 உறுப்புகள் உதவியோடு சுஜூது செய்வதற்காக ஏவப்பட்டுள்ளேன். 7 உறுப்புகள் நம்ம சரியாக படணும். இன்னைக்கு சில ஆக்களுக்கு மூக்குப்படாது, சிலாக்களுக்கு கையப்படாது. சுஜூதில் இருந்து அவங்க தலையெல்லாம் செஞ்சு கொண்டிருப்பார்கள். இப்படி நம்ம தொழுகையை எந்த அளவுக்கு ஆக்கிட்டோம்னு கேட்டா, நம்மளும் பரவமாகி பக்கத்துல இருக்கவருக்கும் பக்கத்துல ஈமானோட உள்ளச்சத்தோட தொழக்கூடிய வந்திருப்பார் எங்களுக்கு பக்கத்துல, அவருடைய தொழுகையும் பாலாக்கி அந்த மாதிரி ஒரு நிலைமையில நாங்க இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இந்த மாதிரி அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 2 உள்ளங்கை, அதே போல 2 முட்டைக்கால், நெற்றி ஆகிய அந்த உறுப்புகளாகும் என்று அல்லாஹுடைய தூதர் 7 உறுப்புகளை அல்லாஹுடைய தூதர் அடையாளப்படுத்தினார்கள். புகாரி என்கிற நபிப்பொழி தொகுப்பில நம்ம இந்த செய்தியை பார்க்கலாம். அதே நேரத்துல ஒரு ரக்காயத்துல நம்ம சொல்லுவது ஒன்று கேட்டா, அதுல 2 சுஜூத் இருக்கும். 2 சுஜூதுக்கு இடையில ஒரு இருப்பு இருக்கும், ஒரு இருப்பு இருக்க வேண்டும். அந்த இருப்பை இன்னைக்கு நம்ம சில பேர் சில மாதிரி எல்லாரும் இல்ல, நம்ம நிறைய பேர் தொழுகை விளங்கி இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். நிறைய பேர் சரியாக உள்ளச்சத்தோடு நம்ம முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம் தொழுவதற்காக. ஆனா இந்த உலக காரியங்களை போன்ற ஒரு சில விஷயங்கள் என்ன செய்யும் கேட்டா, நம்முடைய அந்த சரியாக நம்மளை சைத்தானுடைய அந்த வழிகேடு, அந்த மாதிரி சைத்தானுடைய அந்த சிந்தனை ஊசலாட்டத்தின் காரணமாக நம்ம சில நேரத்துல தவறு விடுகிறோம். ஆனா இந்த மாதிரி படத்துல இருக்கிற மாதிரி நம்ம அதை இருக்க வேண்டும். ஏன்னு கேட்டா, இன்னைக்கு இதுல சில பேரு
எந்த அளவு சாப்பாட்டுக்கு உட்கார்ற மாதிரி உட்கார்ற நிலைமையை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்கள் இந்த மாதிரி படத்துல வைக்கிற மாதிரி சரியாக நம்ம விரல்களை மடித்து இந்த மாதிரி உட்கார்வதுதான் இஸ்லாம் காட்டுகின்ற ஒரு அடிப்படை. இது 2 சுஜூதுக்கு இடையில. அதே நேரத்தில் இன்னும் ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, இப்போ ஒரு தொழுகை அத்தஹியாத்து ஓதுற 2 அத்தஹியாத்து இருக்கிறது. ஒண்ணு 4 தொழுகையாக இருந்தால் 4 ரக்காயத்துக்களாக இருந்தால் அல்லது 3 ரக்காயத்துகளாக இருந்தால் 2வது ரக்காத்தில் என்ன செய்வோம்னு கேட்டா ஒரு அத்தஹியாத்துக்காக உட்காருவோம். அந்த அத்தஹியாத்துக்கு என்ன சொல்றது? அப்ப அதாவது இஃப்திராஸ் தவர்ருக் 2 இருக்கிறது. இஃப்திராஸை பொறுத்த மட்டும் நம்ம 2வது ரக்காயத்துல தொழுவோமே அந்த மாதிரி உட்கார்றது, அதுதான் இஃப்திராஸ். அதாவது 2வது ரக்காத்துல அத்தஹியாத்துக்காக நம்ம உட்காருவோமே அப்படி உட்காருவதுதான் இஃப்திராஸ். இந்த படத்துல இருக்கிற மாதிரி நம்ம உட்கார வேண்டும். அதே நேரத்துல கடைசியாக நம்ம 3 ரக்காயத்தா இருந்தா மகரிபுடைய தொழுகையில 3வது ரக்காயத்துல, இப்போ துஹருடைய அல்லது இஷாவுடைய தொழுகையா இருந்தா 4வது ரக்காயத்துல நம்ம எப்படி உட்காரணும் கேட்டா இந்த இங்கிட்டு வலது பக்கத்துல இருக்கிற மாதிரி, அதுக்கு சொல்றது தவர்ருக், அந்த மாதிரி உட்கார வேண்டும். இதுதான் இஸ்லாம் காட்டுகின்ற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த வழிமுறை என்கிற செய்தியை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்துல சில பேர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த இன்னும் ஒரு அடிப்படை, இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்று கேட்டா அதுக்குதான் இமாம் என்று சொல்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் பெரியவர் இமாம் செய்யட்டும். உங்கள் யார் பெருசா அதாவது குர்ஆன் விளங்கி இருக்கிறாரோ, யார் நல்ல ஹாஃபிதா இருக்கிறாரோ அந்த மாதிரி ஒரு மனிதர் என்ன செய்யட்டும்னு கேட்டா இமாமத் செய்யட்டும். ஏன் இமாமத் செய்யற அப்படின்னு கேட்டா அவரை தொடர்வதற்கு தான். ஆனா இன்றைக்கு நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம், இமாம் அல்லாஹு அக்பர்னு சொல்லி இருக்க மாட்டார், ஆனா ருக்குக்கு போவாரு. சில பேர் ருக்குக்கு போறதை பார்க்கிறோம். சில பேர் இமாம் குனிற கொள்ளையே நம்ம சுஜூதுக்கு போயிடுறோம். இப்படி இமாம முந்திக் கொள்ற சில நேரங்களை பார்க்கிறோம். குறிப்பாக இது சிறிய பிள்ளைகள்கிட்ட வருகிறது. இருந்தாலும் எங்களுடைய பிள்ளைகளை கூட இப்பொழுது இருந்து செய்ய வேண்டும், சரியான அந்த அடிப்படையில நம்ம பயிற்றுவிக்க வேண்டும் என்கிற செய்தியோட இமாமை எப்பொழுதுமே முந்துவிடக்கூடாது. அதுல பெரிய ஒரு அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கிறார்கள் என்கிற செய்தியை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் இன்னொரு செய்தி என்று கேட்டா இமாமை விட்டு நீண்ட நேரம் என்ன செய்யறது? தாமதிக்கிறது. இதெல்லாம் தொழுகை சரியான ஒரு ரூஹானியத், அல்லாஹ்வை அதை உள்ளத்தோடு தொழுவதற்கு அடையாளம் இல்லை. சில பேர் என்ன துவா ஓதினாலும் இமாமோட சேர்த்து இமாம் எலுமினு கேட்டா எலுமிடும். அதுக்குத்தான் இமாம் வைத்திருக்கிறது. எனவே இந்த மாதிரி செய்திகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு பகுதி என்னன்னு கேட்டா சில சகோதரர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா நேரத்தோட வந்திருப்பார்கள் பள்ளிக்கு. நேரத்தோட அதான் சொன்ன உடனே அதானுக்கும் இக்காமத்துக்கும் இருக்கிறதே அந்த இடைப்பட்ட நேரத்தில் என்ன செய்வதுன்னு கேட்டா கதைத்து கொண்டிருப்பது அல்லது பள்ளிக்கு வெளியே இந்த மாதிரி பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி இல்லாம நம்ம என்ன செய்ய வேண்டும்? பள்ளிக்கு வந்துட்டோம் கேட்டா பள்ளிக்கு நொடியாக தொழக்கூடிய மக்களாக நாங்க இருக்க வேண்டும். பள்ளிக்கு வெளியே நின்று கழிச்சு கொண்டிருக்கிறது இல்ல ஆக்களை அதெல்லாம் என்ன நடக்கும்னு கேட்டா நம்ம தொழுகைக்கு போன உடனே தக்பீர் கட்டின உடனே என்ன நடக்கும்னு கேட்டா அதே சிந்தனை தான் நமக்கு வரும் என்கிற செய்தியை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் தொழுகைக்கு போறதுல சில பேர் எப்படி செய்வாங்கன்னு கேட்டா இகாமத்து தொழுகையுடைய அந்த முதலாவது தக்பீரை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஓடுவார்கள். சில பேர் பொதுவா அவசரமா செஞ்சுட்டு ஓடுறது, ருக்கு போற நேரத்துல அப்படியே ஓடி ருக்கு அந்த ரக்காத்தை அடைஞ்சு கொள்ள வேண்டும் என்பதற்காக அவசரப்படுறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்க தொழுகைக்காக செல்லுங்க, உங்களுக்கு எது கிடைக்கிறதோ அது தொழுது கொள்ளுங்க, நீங்க எதை விட்டுறீங்களோ அதை திரும்ப தொழுது கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி வழியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நமக்கு தொழுகையை சொல்லி தந்தார்களோ அந்த அடிப்படையில் தொழக்கூடிய நல்ல மக்களாக நம்ம மாற வேண்டும். அப்படி தொழக்கூடியவர்கள் கடைபிடிக்க வேண்டிய இன்னும் ஒரு பிரதான விஷயம் என்னன்னு கேட்டா தொழுகைக்கு பிடித்து நின்று கொண்டு ஆடையை செய்யறது, வானத்தை பார்த்து கொண்டிருப்பது, அதாவது நம்முடைய அதெல்லாம் என்ன செய்யும்னு கேட்டா நம்முடைய அந்த உள்ளச்சத்தை திசை திருப்பி விடும். ஷைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எஜ்ரி மின் மஜ்ரித்தம், இரத்த நாளங்களிலே ஓடிக்கொண்டிருக்கிறான். அப்ப நம்ம ஷைத்தானுக்கு இடம் கொடுக்க கூடாது. இந்த மாதிரி ஆடையை செய்வது, அப்படியே முடிய சீர் செய்வது, இப்படி இதெல்லாம் என்ன செய்யும் என்று கேட்டா
நம்முடைய உள்ளட்சத்தை குறைத்து இந்த சைத்தானுடைய அந்த வழி கிட்டு செல்லும் என்கிற செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் உற்சாகம் இல்லாத, உயிரோட்டம் இல்லாம தொழுகை நின்று கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் இதை யாருக்கு சொன்னாங்கன்னு கேட்டா முனாஃபிக்களுடைய அடையாளமா சொன்னார்கள். என்ன எப்படி எழுவார் காமு குசாலா, அவர்கள் தொழுகைக்காக எழுந்தா அவர்கள் சோம்பேறிகளாக, அவருடைய உள்ளம் அதுக்கு இடம் கொடுக்காது. இருந்தாலும் வந்துட்டோமே என்பதற்காக, மக்கள் எல்லாம் தொழுகிறார்களே என்பதற்காக அவர்கள் செய்வார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, எப்பொழுதுமே தொழுகை நம்முடைய உள்ளத்திலே ஒரு நஷாத், ஒரு ஆரோக்கியத்தை தர வேண்டும். அதனுடைய ஒரு ஈர்ப்பை தர வேண்டும். அது நம்முடைய உள்ளத்திலே இன்பத்தை தர வேண்டும். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், தொழுகையின் மூலமாக அல்லாஹுடைய தூதர் கண் குளிர்ச்சி அடைந்த ஒரு மனிதராக உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, அவை சுஜூது செய்த பின்னால சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, சுஜூது செய்து தலையெல்லாம் தட்டி கொள்றது. ஏன்னா சுஜூத் பற்ற நேரம் மண் பட்டிக்கும், அந்த மாதிரி தலையை தட்டி கொள்றது, இந்த மாதிரி இதெல்லாம் செய்யறோம்னு கேட்டா, அடுத்த இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய தொழுகை உள்ளத்திலிருந்து விடுபட்டு வேற ஒரு விதமாக செல்லும் என்பதற்கான இதெல்லாம் அறிகுறிகள் தான். எனவே இந்த மாதிரி விஷயங்களில் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இறுதியாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இந்த தலைப்பில நபிகள் நாயகம் நபி வழியில் நம் தொழுகையில நம்ம என்ன விளங்கொண்டு கேட்டா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குஐ ஏன்னு கேட்டா, இன்னைக்கு நிறைய நம்ம பேசுறதுல நிறைய மஸ்அலா ஹிலாஃப் இருக்கிறது. சில உலமாக்கள் இப்படி சொல்லி இருப்பார்கள், இதெல்லாம் என்ன நம்ம உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா, முழுமையாக அல்லாஹுடைய தூதர் இந்த மாதிரி ஹதீஸே இந்த மாதிரி செய்திருக்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, தொழுகையை நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவிற்கு உள்ளச்சத்தோட தொழக்கூடிய நம்ம மக்களாக நம்ம மாற வேண்டும். அப்படி உள்ளச்சத்தோட தொழுகிற பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுல ஒரு இன்பத்தை வைத்திருக்கிறான், அதுல ஒரு மனது ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிற பொழுது மானக்கேடான பாவமான காரியத்தை இந்த தொழுகை நம்மளை தடுக்கிறது. அப்ப நம்ம பாவத்தின் பக்கம் போறதுக்கு நம்முடைய அந்த தொழுகை நமக்கு உதவியாக இருக்கும். பாவம் செய்யாம நம்மளை தடுத்து பாதுகாத்து கொண்டிருக்கும். அப்ப நம்ம பாவம் செய்கிறோம், தொழுகிறோம் அப்படின்னு கேட்டா நம்மளோட தொழுகையில எந்த பிரயோசனமும் கிடையாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, என்றைக்குமே ஈமா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று கேட்டா, அல்லது ஒரு வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று கேட்டா, அல்லாஹுடைய தூதல் பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹுக்காக செய்ய வேண்டும் என்கிற நியத் இருக்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட நன்மக்களாக தொழுகையின் மூலம் உள்ளத்தை அல்லாஹுடைய தக்குவாவை கொண்டு நிரப்பக்கூடிய மக்களாக, ஈமானை கொண்டு நிரப்பக்கூடிய மக்களாக, உலக வாழ்க்கையிலே நிம்மதி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.